இந்த குமார் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு பண்ணது ரொம்பவே பெரிய தப்புங்கிறத உணர்ந்து முத்துவேல் வந்து பாண்டியன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாண்டியனை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த சக்திவேலையும் குமாரையும் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க முத்துவேல் வீட்டுல குமார் மேல சுத்தமா யாருக்குமே நம்பிக்கையே கிடையாது. கண்டிப்பா வந்து குமார் இதுக்கப்புறமும் அமைதியா இருக்க மாட்டான். அரசு கிட்ட போய் பேச பாப்பா, ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பான். அது மறுபடியும் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனையா தான் மாறும். இது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லி யோசிக்கிற பாட்டி வந்து குமார் கிட்ட என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லு, இதுக்கப்புறம் வந்து நீ அரசு கிட்ட பேச மாட்டேன், அந்த குடும்பத்தோட வம்பு வச்சுக்க மாட்டேன், இனிமேல் அரசியே வந்து பேசாலும் நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லி சத்தியம் பண்றா அப்படி சொல்லி பாட்டி வந்து குமார் கிட்ட சத்தியம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வடிவுமே வந்துட்டு அதான் பாட்டி கேக்குறாங்கல்லப்பா சத்தியம் பண்ணு அப்படி சொல்லி அவங்களுமே குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குமார் வந்து ரொம்பவே தயங்குறாரு. அவங்க அப்பா சக்திவேலை பாக்குற குமார் வந்து சக்திவேலுமே வந்து சும்மா தானே சத்தியம் பண்ண போற, சும்மா பண்ணி விடுறா பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு குமார்மே வந்து கண்ண காமிச்சாரு. உடனே குமார்மே வந்து ரொம்பவே தைரியமா சத்தியம் பண்ண போறாரு. இதை பாக்குற மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தி, நீ ஒன்னும் உங்க பாட்டி மேல சத்தியம் பண்ண வேணாம், நீ உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணு, நீ இந்த வீட்டுல இருக்க யாரையுமே நம்ப மாட்டா, உங்க அப்பா மேலதான் முழு நம்பிக்கை வச்சிருக்கிற, உங்க அப்பா பேச்ச மட்டும் தான் நீ கேட்ப, அதனால நீ உங்க அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நான் நம்புவேன், உங்க அப்பா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இனிமேல் அரசி கூட பேச மாட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு மாறி சொன்னதும் வேற வழியே இல்லாம குமார் வந்து விருப்பமே இல்லாம அவங்க அப்பா தலைமையில சத்தியம் பண்ணி இனிமேல் அரசி கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல இந்த சக்திவேல் வந்து அவமானப்படுத்தி போனதால பாண்டியன் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காரு. அரசி மேல ஒவ்வொரு குற்றமா எல்லாரும் சொல்றதை பார்த்ததுமே பாண்டியன் மனசு வந்து போய் கண்ணீர் விட்டு கதறிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏன்டா இருக்கணும் அப்படி சொல்லி மனசு வெறுத்து வீட்டுல இருக்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு கிளம்ப போறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாண்டியனை தடுத்து எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. தயவுசெய்து என்னை யாருமே தடுக்காதீங்க, என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க, என்னை யாரும் தேட வேண்டாம், என் பின்னாடி யாரும் வராதீங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோமா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானும் கூட வரேன், உங்க கூட நானும் இருக்கிறேன்னு சொல்லி கதிர்மே கேட்கிறாரு. ஆனா கதிர் சொல்றதெல்லாம் கண்டுக்காம பாண்டியன் வந்து அவர் பாட்டு கோமா கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் அப்படி பண்ணனாலதான் அப்பா அப்படி கிளம்பிட்டாரு அப்படி சொல்லி ஒரு பக்கம் அரசியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே வந்து அரசி கிட்ட இவ்வளவு தூரம் நடந்திருக்கல அரசி, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம்ல, வீட்டுல இருக்கவங்கள்ட்ட தான் சொல்லல, அட்லீஸ்ட் என் கிட்டக்கையாவது சொல்லிருக்கலாம்ல, நானாவது குமாரோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன்ல, அவசரப்பட்டு எல்லா முடிவும் நீயே தனியா எடுத்துட்டு அரசி, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, யார் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து அரசிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து வீட்டை விட்டு கிளம்பினதால கோபதி வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அவர் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பவே வர மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அவர் வந்து மனசொடைஞ்சு போயிருக்காரு. நேத்து கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அதை பார்த்து அவ்வளவு தூரம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்ம பொண்ணுக்கு இதே மாதிரி கிராண்டா தான் கல்யாணம் பண்ணணும். நேத்து போயிட்டு இருந்த கல்யாணம் மட்டும் இல்ல, எப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோ அப்பெல்லாம் வந்து அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து நம்ம மகளுக்கும் அதை விட பெருசா கல்யாணம் பண்ணணும் சொல்லி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஆசையும் நம்பிக்கையும் வந்து அரசி மேல வச்சிருந்தாரு. அந்த எல்லா நம்பிக்கையுமே ஒரே நாள்ல அரசி உடைச்சிருச்சு. இவ்வளவு வேதனையை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படி சொல்லி கோமதியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியனோட பசங்க 3 பேருமே வந்து கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எங்கேயும் போக மாட்டாரு, கடைக்கு போயிருப்பாரு, இல்லனா குமரேசன் தாத்தா வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, காலையில வந்துருவாரு, நீ அழுகாதமா அப்படி சொல்லி கோமதிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்துமே வந்து மீனாவுக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கதிரி செந்திலி தனியா கூப்பிடுற மீனா வந்துட்டு மாமா வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிருச்சு, தயவுசெய்து நீங்க 2 பேருமா போய் மாமா எங்க இருக்காருன்னு பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, அத்தை வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, வேற வழியே இல்ல, எப்படியாவது நீங்க போய் மாமா வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி மீனாவே சொல்லிடுறாங்க. செந்திலும் கதிரிமே வந்துட்டு அப்பா ஒண்ணு கடையில இருப்பாரு, இல்லனா குமரேசன் தாத்தா வீட்டுல தான் இருப்பாரு, நாங்க போய் கூப்பிட்டு வந்துறோம் சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா தான் கிளம்புறாங்க. செந்திலும் கதிரும் வந்துட்டு அவங்க அப்பாவை தேடி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சரணன் வந்து வீட்டுல தனியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. சரணனுக்கு ஆறுதல் சொல்ற தங்கமேல் வந்துட்டு வீட்டுல மூத்த பையன் நீங்க தான் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இப்ப நீங்களே இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்றது, விடுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படி சொல்லி தங்கமேல வந்து சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனை தேடி போற கதிர் செந்தில் வந்து ஃபர்ஸ்ட் போய் அவங்களோட கடையில தான் பாக்குறாங்க. ஆனா கடை பூட்டி இருக்கு, பாண்டியன் கடையிலயும் இல்ல. அப்பா கடைக்கு வரலனா கண்டிப்பா குமரேசன் தாத்தா வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பைக் எடுத்துக்கிட்டு கதிர் செந்தில் 2 பேருமே வந்து குமரேசன் தாத்தா வீட்டுக்குமே போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா குமரேசன் தாத்தாவுமே சொல்லிடுறாரு, பாண்டியன் எதுவும் வரலையே, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நாங்க காலையில வந்து சொல்றோம் அப்படி சொல்லி கதிர் செந்தில் வந்து மீனாக்கு போன் பண்ணி அப்பா கடையிலயும் பார்த்தோம், குமரேசன் தாத்தா வீட்லயும் பார்த்தோம், இங்கேயுமே இல்ல, அப்பா எங்க போயிருப்பாருன்னு தெரியல அப்படி சொல்லி கதிர் செந்தில் வந்து போன் பண்ணி மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மாமா போயிருந்தாருன்னா இந்த 2 இடத்துக்கு தானே போயிருக்கணும், எப்படி எங்க போயிருப்பாருன்னு தெரியல அப்படி சொல்லி மீனாவே சாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்கிற கோமதி வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா அவர் வீட்டுக்கு திரும்ப வர மாட்டாரு, அவருக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இந்த அளவுக்கு அவரை காயப்படுத்தவே இல்ல, அவர் ஆசாசியா வளர்த்த பொண்ணு அவருக்கு இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணிருச்சு, கண்டிப்பா அவர் இதுக்கப்புறம் வீட்டுக்கே வர மாட்டாரு சொல்லி கோமதி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. கோமதி வீட்டுல இருந்து அழுக சவுண்ட் கேட்டுட்டு பாட்டியுமே வந்து வீட்டுக்கு வெளியே நின்று என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற சக்திவேல் வந்துட்டு அவங்க வீட்டை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற, அதான் பிரச்சனை எல்லாம் முடிச்சல வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டாரு. கோமதி வீட்டுல இருந்து அழுக சவுண்ட் ரொம்ப அதிகமாவே கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன நடச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பாட்டியுமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி நீ அந்த வீட்டுக்குலாம் போக கூடாது, என்ன நடக்குன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லி முத்துவேலுமே கண்டிஷன் போட்டுறாரு. வேற வழியே இல்லாம பாட்டியுமே வந்து நைட்டு பூரா தூங்காம வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க முத்துவேலு சக்திவேலும் தூங்கினதுக்கு அப்புறமா பாட்டி வந்து மறுபடியும் வந்து கோமதி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. யாருக்குமே தெரியாம கிளம்பி போற பாட்டி வந்து கோமதி உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு கோமதி ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் கோமதியுமே வந்துட்டு அவர் இந்த வீட்லயே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தது அரசி மேல மட்டும்தான், அந்த அரசியே வந்து இன்னைக்கு அவர் ஏமாத்ததும் அவரால் அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்னு அவர் கடைக்கு போவாரு, இல்லைன்னா அந்த குமரேசன் வீட்டுக்கு போவாரு. இப்ப கதிர் செந்தில் 2 பேருமே போய் தேடி பார்த்தாங்க, அவர் கடையிலயும் இல்ல குமரேசன் வீட்லயும் இல்ல, இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னே தெரியல, எனக்கு இதுக்கு மேலே நம்பிக்கை இல்ல, அவர் கண்டிப்பா இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி கோமதி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத கோமதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் நடக்காது, விடு வரத பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர பாட்டி வந்து வீட்டுக்கு வராங்க. பாட்டி வந்து கோமதியை பார்த்துட்டு அங்க பாண்டியன் வீட்ல இருந்து வரத முத்துவேல் நோட் பண்ணிடுறாரு. உங்ககிட்ட என்னமா சொன்னேன், அவங்க வீட்டுக்கிட்ட போக கூடாது, அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் போய் இவ்வளவு பிரச்சனையும் மீறி அவங்க வீட்டுல போய் பேசிட்டு
வச்சிட்டு வர அப்படி சொல்லி முத்துவேல் வந்து அவங்க அம்மாவை சத்தம் போட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. அங்க பாண்டியன் வந்து கோவிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயாச்சான். எப்பயுமே வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஒன்னு கடைக்கு போவா அப்படியா இல்லனா வந்து அந்த குமரேசன் வீட்டுக்கு போவா அப்படியா. ஆனா இப்ப அந்த ரெண்டு இடத்துக்குமே போகல. பாண்டியனோட பசங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாண்டியன் எங்கிட்டு போனாருன்னே தெரியல. இந்த குமார் பண்ண வேலையால இந்த கோமதி குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இந்த பாண்டியன் வேற வீட்டுக்கு என்ன திரும்பவே வரமாட்டான்னு சொல்லி கோமதி அழுதுகிட்டு இருக்கு. கோமதிக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியலன்னு சொல்லி பாட்டி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்துவேல்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போ எதனால காலையில பேசிக்கலாம் அப்படி சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிற முத்துவேல் வந்து நம்ம தம்பி பையன் குமார் பண்ண பிரச்சனைனால தானே இப்ப பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. பாண்டியன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு நம்ம குடும்பம் தான் முக்கிய காரணம் அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிற முத்துவேல் வந்து வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம அவருமே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு பாண்டியனை தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லி அவருமே வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஒரு பக்கம் பாண்டியனோட பசங்களும் இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்து பாண்டியனை தேடி ஊர் பூரா சுத்திக்கிட்டே இருக்காங்க. எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு கிடைக்காதல கடைசியில முத்துவேல் வந்து கோயில்கிட்ட வண்டியை நிப்பாட்டி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பாண்டியன் எங்க தான் போயிருப்பான்னு தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கோயிலுக்கு வெளியே ஒரு மூலையில உட்காந்து பாண்டியன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துமே முத்துவேல் ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம டைரக்டா பாண்டியன் கிட்ட போற முத்துவேல் வந்து வா பாண்டியா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. வந்து நிக்கிறது முத்துவேல் தெரிஞ்சதுமே பாண்டியனுமே ஷாக் ஆயிடுறாரு. அரசி பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு மனசுடைஞ்சு போயிருந்த பாண்டியன் வந்து முத்துவேலை பார்த்ததுமே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எங்க குடும்பத்தை இப்படிதான் நிப்பாட்டி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்க கூட பிறந்த தம்பியே வந்து எங்க குடும்பத்தை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கான். இந்த ஊர்க்காரங்க என்னெல்லாம் பேச போறாங்கன்னே தெரியல. இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? நான் இருக்கேனா போயிட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து ரொம்பவே ஆதங்கப்பட்டு முத்துவேல சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நானுமே எதிர்பார்க்க கிடையாது. இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியாது. குமார் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சா நானே வந்து குமாரை கண்டிச்சு வச்சிருந்திருப்பேன். நானுமே வந்து குமாருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பொண்ணுமே அமையல. எனக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. நான் சக்திவேலிட்டமே கேட்டேன். சக்திவேலுக்குமே அந்த விஷயம் தெரியலன்னு தான் சொன்னான். குமார் உன் பொண்ணை விருப்பப்பட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி பேசுற முத்துவேல் வந்து உங்க வீட்டுல உன்னை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இதனால வீட்டுல போய் பேசிக்கலாம் வா ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இறங்கி வந்து முத்துவேல் வந்து பாண்டியன் கிட்ட பேசி பாண்டியன் வந்து அவரோட பைக்ல கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா வந்து வீட்டுக்கு வராரு. விருப்பமே இல்லாம பாண்டியனுமே வந்து முத்துவேல் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதால அவரோட வண்டியில ஏறி வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு வெளியே பைக் சவுண்ட் கேட்டதுமே வந்து கதிர் செந்தில் தான் வந்துட்டாங்களோ அப்படி சொல்லி ராஜிமே வந்து வேமா வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து பாக்குற ராஜி வந்து அவங்க அப்பாவும் பாண்டியன் மாமாவும் ஒண்ணா வந்ததை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. பாண்டியனை வீட்டுக்கு இறக்கி விட்டதுமே பாண்டியன் வந்து முத்துவேல் கிட்ட சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா பின்னாடியே போற முத்துவேல் வந்து சக்திவேலி குமாரை போன் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாரு. என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி சக்திவேல் குமார் வீட்டை விட்டு வெளியே வராங்க. எங்கனே இருக்கீங்க? நாங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம். உங்களை காணா வண்டியும் காணா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாண்டியன் வீட்டுல தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படி சொல்லி முத்துவேல் கூப்பிடுறாரு. அவங்க வீட்டுக்கு எதுக்குனே போனீங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லுங்கனே அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, நீயும் குமார் வந்து வீட்டுக்குள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. என்ன நடந்துச்சுனே புரியாம சக்திவேல் குமார் வந்து டைரக்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்படி அன்னைக்கு ரெண்டு பேரும் பாண்டியனோட ஒண்ணா பாக்குற கோமதி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ண போறாங்களோ வீட்டுக்குள்ள வந்து அசிங்கப்படுத்த போறாங்களோ அப்படி சொல்லி கோமதி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சக்திவேலி குமாரையும் கூப்பிடுற முத்துவேல் வந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீ அரசியல் வாழ்க்கையிலே தலையிடக்கூடாது அப்படி சொல்லி சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே வந்து பாண்டியன் குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவங்க கிட்ட நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நம்ம பையன் மேல தப்பு இருக்குன்னா அதே மாதிரி அரசியல் மேல தானே தப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இவங்க கிட்ட போய் எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்? ஏனே ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு வந்தீங்க வாங்கனே போலாம் அப்படி சொல்லி சக்திவேல் வந்து முத்துவேல கூப்பிட்டு இருக்காரு. நிலைமை புரியாம பேசாத, ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லன்னா நடக்கிறதே வேற சக்தி அப்படி சொல்லி முத்துவேல் மிரட்டவும் வேற வழியே இல்லாம சக்திவேல் குமார் வந்து பாண்டியன் வீட்டாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அரசியோட வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன், நடந்த எல்லா பிரச்சனைக்காகவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு குமாருமே வந்து மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க, நான் அந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி முத்துவேல் வந்து டைரக்டா பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு உடம்ப பாத்துங்க பாண்டியா அப்படி சொல்லி பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு முத்துவேல் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துறாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற கோமதிக்கு அவங்க கண்ணை அவங்கனாலே நம்ப முடியல. இத்தனை நாள மனசுக்குள்ள அவ்வளவு பகையை வச்சுக்கிட்டு எப்படி அண்ணனால திடீர்னு இப்படி மனசு மாற முடிச்சு அப்படி சொல்லி கோமதியுமே குழம்பி போயிடுறாங்க. அப்பதான் பாண்டியனுமே வந்து கோமதி கிட்ட என்னதான் உங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பகையா இருந்தாலுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது இந்த சக்திவேலும் குமாரும் தான். உங்க பெரிய அண்ணன் எவ்வளவோ பரவாயில்ல, ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் என் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குங்கிறது உங்க பெரிய எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவரும் என்னை மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாருல, உங்களை பிள்ளை இப்படி தப்பு பண்ணா அவங்க அப்பா மனசு எப்படி கஷ்டப்படுங்கிறது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா அவர் வீட்டுக்கு நம்ம வீட்டு பையன் தான் துரோகம் பண்ணிருக்கானே அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கதிரை குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் வேற யாரும் வந்து கூப்பிட்டனாலும் வந்திருக்க மாட்டேன், இந்த முத்துவேல் கூப்பிட்டனால தான் வந்தேன். அதுவுமே வந்து அவங்க வீட்டு பிள்ளைய அந்த கதிர் கல்யாணம் பண்ணிருக்கான். எனக்கு இப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும் அதே மாதிரி வேதனை தான் அவருமே வந்து அந்த டைம்ல அனுபவிச்சிருந்திருப்பாரு. நம்மனாவது அரசுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கிறப்ப வந்து அரசியல் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு எனக்கு இவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்குன்னா அவர் வீட்டு பொண்ணு ராஜிக்கு வந்து விடிஞ்சா கல்யாணம் இருக்கிறப்ப நைட்டோட நைட்டா அந்த கதிர் கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு வந்தானே அவர் மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் கூப்பிட்டதுமே வந்து அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கோமதியில சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அரசு இப்படி உண்மையை மறைச்சதுக்காகவே பாண்டியன் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறாருன்னா கதிர்க்கு ராஜிக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை நம்ம தான் பண்ணி வச்சிருக்கிறோம். ரெண்டு குடும்பத்துக்கு உண்மை தெரியாம நம்ம தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவருக்கு தெரிய வச்சுனா என்ன பண்ணுவாரோ தெரியாம கோமதியுமே ஒரு பக்கம் முடிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் பண்ண பிரச்சனையால பாண்டியனோட மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்படும் அப்படிங்கறத முத்துவேல் புரிஞ்சுக்கிட்டு இந்த முத்துவேலே போய் பாண்டியன் எப்படியா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த சக்தி மேலே குமாரை கண்டிச்சு வச்சு இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இவங்களால எந்த ஒரு தொல்லையுமே கொடுக்காம முத்துவேல் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.